ஐயா வணக்கம். நம்மோடு பங்கு பெற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பட்டாபி சார் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். தற்பொழுது வணக்கம் ஐயா. விஜய் அவர்கள் தேர்தல் நடைமுறைப்படி கடைபிடிக்கிறாரா இல்லையா, உங்களுடைய கருத்து? விஜய் தேர்தல் நடைமுறைகளை எதையும் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் கண்ணின் நிதர்சனமான உண்மை. எதை வைத்து சொல்றீங்க? விஜயுடைய தேர்தல் கூட்டத்துக்கு போது புறாவுக்கு மேல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, தாவேகா கொடி சின்னத்தை வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வந்து புறாவை பறக்க விடுறது வந்து எலெக்ஷன் விதிமுறைகளுக்கும் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கும் விரோதமானதாக ஒரு விஷயம். ஓகே. நீதிமுறை மாண்புகளை கடைபிடிக்க வேண்டியது விஜயுடைய கடமையாகும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ஓத் ஆஃப் ஆபீஸ், அதாவது வந்து அபிடேவிட் ஒன்று போட்டு தேர்தல் அலுவலர் முன்னாடி நான் மேற்கண்ட விஷயங்களுக்கு ஒத்துக்கொண்டு எலெக்ஷன் நடைமுறைகளை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க நாமினேஷன்ல. ஓகே. அப்படி இருக்கும்போது அந்த நாமினேஷன் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நான் அனைத்தையும் கடைபிடிப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து எந்த எலெக்ஷன் நடைமுறைகளையும் கடைபிடிக்கலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவது விஷயம், புலி அப்படின்ற ஒரு படம் வந்து உண்மைக்கு மாறாக இன்கம், அதாவது வருமானத்தை வந்து குறைச்சிட்டான். அதுக்கு எதிராக இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி வந்து விஜய்க்கு வந்து 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. ஓகே. அதுக்கு மேல ஹைகோர்ட்ல வந்து விஜய் வந்து அப்பீல் செய்திருந்தார். அந்த அப்பீல் வந்து ஜஸ்டிஸ் செந்தில் குமார் அப்படின்றவர்கிட்ட வந்தது. நான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதினு போட்டா போதும், ஏன்னா தனிப்பட்ட நபர்களோட பேரை சொல்ல வேண்டாம்ன்றது கடுமையான கருத்து. கண்டிப்பாக. அப்போ செந்தில்குமார் ராமசுவாமி ஜட்ஜி என்ன சொன்னார் அப்படின்னா, அபராதம் விதிச்சது சரி அப்படின்றத வந்து சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் எலெக்ஷன் நடைமுறைகள்ல வரல. அதே மாதிரி வெளிநாட்டு கார் இறக்குமதி ஒண்ணு பண்ணார். ஆமா. அதற்கு போதுமான கஸ்டம் எக்ஸைஸ் டியூட்டி, ஓகே, அது விஷயமான கேஸ்லயும் விஜய்க்கு எதிராக தீர்ப்புகள் வந்து பரிமாறப்பட்டுள்ளது. இதையெல்லாம் வந்து தேர்தல் நடத்தை அலுவலர் முன்னாடி வந்து அவர் வந்து பிரமாண பத்திரத்துல கரெக்டா தெரிவிச்சிருக்காரான்றது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறையில மெயின் விதிமுறை மீறல் என்ன அப்படின்னா, புறாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வந்து சட்ட விரோதம். கண்டிப்பாக. ஏன்னா சமாதான புறான்னு சொல்றது வந்து நேரு அவர்களால வந்து புறா வந்து அவர் பேரே வந்து சமாதான புறா. ஆமா. ஜவஹர்லால் நேருடைய உண்மையான பேர் என்னன்னா, அந்த அதாவது நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்றதுல வந்து அவருக்கு பேரு சமாதான புறான்னு பேரு. ஓகே. அப்படிப்பட்ட புறாவுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது வந்து சட்ட விரோதம். இதுவரை யாருமே பெயிண்ட் அடிச்சு யாருமே பண்ணல, எல்லாமே வெள்ளை கலர் புறா தான். எலெக்ஷன் நடைமுறையில வந்து இது விரோதம், சட்ட விரோதம். எலெக்ஷன் நடைமுறைகளுக்கு விரோதம், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு விரோதமான விஷயம். ஓகே ஓகே. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து தேர்தல் ஆணையம் எப்ப கவனிக்கும் அப்படின்னா, ஹைகோர்ட்ல எலெக்ஷன் பெட்டிஷன் போடுவாங்க. அப்பதான் இதெல்லாம் வரிசையா வரும். இப்ப நான் சொன்ன அனைத்தும் அதுல வரும். கண்டிப்பாக. புலி படத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. அந்த அபராதம் விதிச்சதற்கு எதிராக வந்து அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல போட்ட கேஸ், சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஓகே. இது வந்து இரு அமர்வுல வந்து அப்பீல் போட்டிருக்கிறாரு. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நேர்மையான ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய விஷயமாக கருத முடியாது. சொல்லுங்க சார். சார் அது மட்டும் இல்ல, இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுங்க, உங்க அம்மா அக்கா தங்கச்சி சித்தப்பா கிட்ட எல்லாம் வற்புறுத்தி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து பரவலா போயிட்டு இருக்கு. அடுத்த எலெக்ஷன் நடத்தை விதிமுறை மீறலான விஷயம். இதுவும் எலெக்ஷன் பெட்டிஷன்ல வந்து சேரும். கண்டிப்பாக. அதே மாதிரி லேமினேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெரம்பூருக்கும் திருச்சிக்கும் 100 கோடி ரூபாய் டிஃபரண்ட் காட்டியிருக்காங்க, கம்மியா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்தது. இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் சாதாரணமா உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன். என்னுடைய மனைவிக்கு நான் கடன் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து எங்கேயாவது இதுல பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியுமா? இதுவரையும் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இது நான் கேள்விப்பட்டதே இல்ல. வந்து கடன் கொடுத்தேன், என் தம்பிக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண முடியுமா? அது வாய்ப்பே 12.6 கோடி ரூபாய் வந்து தாக்கல் பண்ண வந்து என்னுடைய மனைவிக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார்.
கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன்ல பின்னாடி வரும். இப்ப இருக்கிற பெட்டிஷன் வந்து என்னன்னா, ஓகே. தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்ல முக்கியமானது என்ன? புறா. இருக்கிறாங்க, புறாவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் சட்ட விதிமுறை மீறல் மட்டும் கிடையாது. இதெல்லாம் எலெக்ஷன் பெட்டிஷனுடைய, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே. நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் பெட்டிஷனாக அவருடைய வெற்றியை தகுதி நீக்கம் செய்யுங்கள், அவர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்ற விஷயங்களை வந்து பின்னர் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் தனியா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. நேரடியா வந்து அமர்வுகளுக்கு வரும். அமர்வுகளுக்கு வரும்போது இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, நடத்தை விதி மீறல், ஆமா, புறாக்களை வந்து பறக்க விடுறது வந்து எலெக்ஷன் நடைமுறைக்கு விரோதமானது. ஏன்னா சமாதான புறா இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் வந்து நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு மீறி புறாவை பறக்க விடுறது, குழந்தைகளை வந்து எலெக்ஷன் கேன்வாசிங்ல யூஸ் பண்றது மிக மிக சீரியஸான நடத்தை விதிமீறல். கண்டிப்பாக. இதற்கெல்லாம் வந்து தேர்தல் முடிந்தவுடன் தான் விஜய் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்று தெரியும் இல்லைங்களா? எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படும், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக. நன்றிங்க. அவர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு வந்து மனு போடுவாங்க. ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா.